ஒரு 10 பல் முந்திரியும் 3 வரமிளகாயும் எண்ணெய் ஊற்றாமல் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன வெங்காயம் உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கணும். நல்லா எண்ணெயில் வணக்கின பின்னாடி இஞ்சி பூண்டு அது தனியாக அரைச்சி அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கணும். நல்லா எண்ணெயில் வணக்கின பின்னாடி 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய்த்தூள் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கணும். நல்லா எண்ணெயில் வணக்கின பின்னாடி கழுவி வச்ச சிக்கன் போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வணக்கணும். நல்லா எண்ணெயில் வணக்கின பின்னாடி வறுத்து வச்ச முந்திரி வரமிளகா அது கூட 2 தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா மிக்சியில் அரைச்சதை சிக்கனில் ஊற்றி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்ட பின்னாடி 2 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் 2 ஸ்பூன் மட்டன் மசாலாவும் போட்டு கொத்தமல்லி தழை தூவி மசாலா அரைச்ச தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரே விசில் விட்டு வேக வச்சு எடுக்கணும். 2-3 விசில் விட்டோம்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆயிரும். இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்.